மோட்டூர் கிராமத்தை சேர்ந்த இருளரின மக்கள் வீட்டுமனை கேட்டு வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் நடத்துகிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்டு பெறலாம். ராஜசேகர், தற்போது இருளரின மக்களின் கோரிக்கை என்ன? அவர்கள் தரப்புல எவ்வளவு பேர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க? விவரம் என்ன? வந்தவாசி அருகே மோட்டூர் கிராமத்தில் பல ஆண்டுகளாக அவர்கள் குடிசை வீட்டில் வாழ்ந்து வரார்கள் இருளரின மக்கள். அவர்கள் 11 ஆண்டுகளாக கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்து இவர்கள் வீட்டுமனை பட்டா கேட்டும் தமிழக அரசு சார்பில் வழங்கும் வீடு கேட்டும் பல வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்திலும் சார் ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகத்திலும் புகார் கொடுத்தும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அந்த இருளரின மக்கள் 15 குடும்பங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட இருளரின மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரமான எலி, மண், விறகு, பாத்திரங்கள், பாய் உள்ளிட்டவற்றை எடுத்துக்கொண்டு வட்டாட்சியர் அலுவலகத்தை நோக்கி வந்தார்கள். அப்போது போலீசார் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு உள்ளே செல்லாத வகையில் தடுப்பு வேலிகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். அவர்கள் ஆத்திரமடைந்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடத்தி வருகின்றனர். வட்டாட்சியர் பொன்னுசாமி இப்போது முக்கிய நிர்வாகிகளை அழைத்து வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதனால் வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு நிலை வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.